Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அந்த வார்த்தைக்கு நாம் விசுவாசத்தை, கனத்தை கொடுப்போம். அந்த வார்த்தையை நம்பிக்கையாய் ஏற்றுக்கொள்வோம். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையிலுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் தேவனுடைய வார்த்தை போதுமானவராய் காணப்படும். காரணம், கர்த்தர் வார்த்தையாக இருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தை தேவன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. இந்த வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றும், ஆசீர்வதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக இந்த காலை வேளையில் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 71 சங்கீதம் 21 வாசித்து பாருங்கள். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா. கர்த்தர் மேன்மையை பெருக பண்ணுவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் மேன்மையை ஒருவேளை இழந்திருக்கலாம், குடும்பத்தின் மேன்மையை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மையை இழந்திருக்கலாம், ஊழியத்திலே மேன்மைகளை இழந்திருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் மேன்மை இழந்திருக்கலாம். கலங்கி போகாதிருங்கள். சங்கீதக்காரனுடைய விசுவாசத்தை பாருங்கள். ஒரு நம்பிக்கையான விண்ணப்பத்தை பாருங்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை மறுபடி நீர் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர். ஹல்லேலூயா. அநேக இக்கட்டுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், அநேக ஆபத்துகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களை எல்லா நிலையிலிருந்தும் விடுவிக்கிறவர், அதிலிருந்து மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அடிமைத்தன வீடாகிய ஒரு பெரிய ஒரு சிறையிருப்பிலே இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். 430 வருஷம். தேவன் பாருங்கள், ஒரு மனுஷன் மோசேவை கொண்டு அவர்களை விடுதலையாக்கினார். அது மாத்திரமல்ல, அவருடைய மேன்மையை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அது மேன்மையை பெருக பண்ணினார். பாருங்கள் பெரிய மாணவர்களை, உங்கள் வாழ்க்கையில கூட நிறைய அடிமைத்தனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் காணப்படலாம். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். உங்கள் மேன்மையை நிச்சயம் பெருக பண்ணுவார். எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எங்கெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி வைத்தானோ, எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் காணப்பட்டதோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டார்களோ அவர்கள் மத்தியிலே மறுபடியும் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்ற மனிதன் ஒரு பாரத்தோடு கூட ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தினார். அந்த மோசே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மரித்தார். மோசேவுக்கு பிறகு மோசேவோடு இருந்த மனுஷன் யோசுவா அதன் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு ஜனங்களை அவர் மீண்டும் கானான் தேசத்துக்கு நேராய் வழிநடத்தினார். ஆனால் பாருங்கள், மோசேவோடு போராடின ஜனங்கள், மோசேவுக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஜனங்கள் தான் அந்த ஜனங்கள். ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், யோசுவா 3:7 நான் இந்த ஜனங்கள் கண் காணும்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினபடியே கர்த்தர் தாமே அந்த ஜனங்கள் மத்தியில யோர்தானை 2 பிளந்து அந்த ஜனங்களை யோர்தானை கடந்து போக பண்ணுவதற்கு யோசுவாவை முன்வைத்து நடத்தி அவர்கள் முன்பாக மேன்மைப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையில கூட பாருங்கள், எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் தடைகளை நீக்கி உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லா சூழ்நிலைகளை மாற்றி உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் மேன்மை குறைந்து போகாது. வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் யோர்தானை போல் இருக்கலாம். அநேகர் உங்களுக்கு எதிராய் செயல்படலாம். உங்களுடைய சொந்த குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவித்திலே அதிகமாய் சில பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்து உங்களுடைய மேன்மையை கெடுத்து போட அவன் போராடி இருக்கலாம். கலங்கி போகாதிருங்கள். உங்களுடைய ஊழியத்தில் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். கலங்கி போகாதிருங்கள். மேன்மையை பெருக பண்ணுவது கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. மறுபடியும் உங்களை தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார். திரும்ப ஜெபியுங்கள், திரும்ப கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். சில காரியங்களில் ஆண்டு விட்டு தூரமாக இருந்தால் மனம் திரும்புங்கள். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நிச்சயம் உங்கள் மேன்மை பெருக பண்ணுவார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே எங்கள் மேன்மையை பெருக பண்ணுகிற
செய்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறீர். ஒரு அற்புத மாற்றம் இன்றைக்கு காண செய்கிறீர். ஒரு விசை கூட வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். யார் யாருக்கு நீர் தாமே என்னென்ன மேன்மை பெருக பண்ண சித்தமா இருக்கிறீரோ ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் சந்திங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை சந்திங்கப்பா. இந்த நாட்களிலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மேன்மையை பெருக பண்ண உம் பேரில் நம்பிக்கை வைத்து உம்மை பின்பற்றி வாழ உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் பிசாசு கொண்டு வந்த பலவீனங்கள், வியாதி படுக்கைகள், கடன் பிரச்சனைகள், அநேக யுத்தங்கள், போராட்டங்கள், எந்தெந்த அடிமைத்தனங்கள், பாவத்தின் கட்டுகள் எல்லாத்தையும் கர்த்தர் உடைத்து விடுதலையாக்கி மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மேன்மை கர்த்தர் பெருக பண்ணி தேற்றுவார். கலங்காதிருங்க.